விசிடி நம்பரு 424. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 20 ஏப்ரல் 2006. டிபிகூடம் மினி மதுபன்ல. முரளி டேட்டு சாக்கார் முரளி டேட்டு 15 பிப்ரவரி 1967 முரளியா இருக்குது. ओम शांति। वाणी चल रही थी 15 फरवरी 1967 प्रातः क्लास। ஓம் சாந்தி. 15/2/67 மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது. पहले पेज के मध्यांत में बात चल रही थी। ஃபர்ஸ்ட் பேஜினோட நடுவுல பேச்சு போயிட்டு இருந்தது. आत्मा में ही खाद पड़ती है। ஆத்மால தான் கலப்படம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. आत्मा में खाद पड़ती है ஆத்மால கலப்படம் ஏற்படுதுன்னா तो सोने जैसी आत्मा नहीं रह पाती। அப்போ தங்கம் போல ஆத்மாக இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. सोना माना सच्चा, தங்கம்னா உண்மையான. चांदी की खाद पड़ती है। வெள்ளியினோட கலப்படம் ஏற்படுது. द्वापर में कॉपर की खाद पड़ती है। துவாபர் யுகத்துல தாமிரத்தினோட கலப்படம் ஏற்படுது. कलयुग में लोहे की खाद पड़ती है। கலியுகத்துல லோஹான்னா இரும்பினோட கலப்படம் ஏற்படுது. तो सच्ची आत्मा एकदम झूठी बन जाती है। அப்போ உண்மையான ஆத்மா முழுமையாக பொய் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. अब झूठी आत्मा को सच्चा कौन बनावे? இப்போ பொய்யான ஆத்மாவை யாரு உண்மையான ஆத்மாக ஆக்க முடியும்? उसको कहा जाता है सदाशिव। அவருக்கு சொல்லப்படுகிறாங்க சதாசிவன். सदाशिव मन सदा ही कल्याणकारी। சதாசிவன் அப்படின்னா சதா நன்மை செய்பவர். कभी झूठा नहीं बनता। எப்பவுமே பொய்யானவங்க ஆகிறது கிடையாது. पतित नहीं बनता। பतित ஆகிறது இல்ல. उसमें खाद नहीं पड़ती। அவங்களுக்குள்ள கலப்படம் என்றது ஏற்படுறது இல்ல. वो इस सृष्टि के चक्कर में ही नहीं आता। அவங்க இந்த சிருஷ்டியினோட சக்கரத்திலேயே வர்றது கிடையாது. सिर्फ ड्रामा के बंधन में इसलिए बांधा हुआ है வெறும் டிராமாவினோட பந்தனத்திலேயே கட்டுப்பட்டிருக்காங்கன்னா कि सृष्टि रूपी नाटक का जब अंत होता है சிருஷ்டி ரூபமான நாடகத்தினோட கடைசி நேரம் எப்போ ஆகுமோ तो पतितों को आकर के पावन बनाता है। அப்போ பतितர்களை வந்து பாவனமாக்குறாங்க. उसके लिए योगाग्नि प्रज्वलित कराता है। இதுக்காக யோகாக்னிய பிரஜ்வலிதம் பண்ண வைக்கிறாங்க. ऐसी अग्नि அப்படிப்பட்ட தீயா இருக்குது जिसमें सोना शुद्ध बन जाता है। இதுல தங்கம் சுத்தமாயிடுதுன்னு சொல்றாங்க. आत्मा रूपी सोने में से सारी खाद निकल जाती है। ஆத்மா ரூபமான தங்கத்திலிருந்து அந்த முழு கலப்படம் என்றது போயிடுது. सच्चा सोना बन जाता है। உண்மையான தங்கமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ये भी तुम बच्चे जानते हो। இதுவு குழந்தைகளான உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. ये साधु संत आदि तो समझते हैं कि आत्मा निर्लेप है।
இந்த சாது சந்த் இவங்க எல்லாமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆத்மா நிர்லேப்பா இருக்குது. அப்படின்னா ஆத்மாக்கு எந்த விதமான சாங்கத்தினோட சாயம் ஒட்டுறதில்ல. आत्मा को कोई लेप छेप नहीं लगता. ஆத்மாக்கு எந்த விதமான சாங்கத்தினோட சாயம் ஒட்டுறதில்ல அப்படி நினைச்சுக்கிறாங்க. ये भी कहते हैं कि आत्मा अजर अमर अविनाशी है. பிறகு இந்த விஷயத்தையும் சொல்றாங்க, ஆத்மா அஜர் அமர் அவினாஷியா இருக்குது. फिर कहते हैं आत्मा में कोई लेप छेप नहीं लगता. பிறகு சொல்றாங்க ஆத்மாக்கு சங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுறதில்லைன்னு சொல்றாங்க. शरीर में लेप छेप लगता है. சரீரத்துக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டுது. तो शरीर को गंगा जल से धोने के लिए जाते हैं. அப்போ சரீரத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா கங்கா ஜலம் இருக்கு இல்லையா, கங்காயினோட தண்ணி, அதுல குளிக்க வைக்கிறதுக்காக போறாங்க. लेकिन आत्मा ஆனா ஆத்மா चैतन्य है சைத்தன்யமா இருக்குது. और शरीर जड़ है. பிறகு சரீரம் என்ன இருக்குதோ அது ஜடமாக இருக்குது. जड़ शरीर को जड़त्वमयी तत्व ஜட சரீரத்தை ஜடத்துவமான இந்த தத்துவங்கள் जल से स्नान कराने से कुछ होने वाला नहीं है. இந்த தண்ணியால குளிக்க வைக்கிறதுனால வாஷ் பண்றதுனால ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றாங்க. वो तो समझते हैं सब आत्माएं परमात्मा का रूप है. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எல்லா ஆத்மாக்களோட ரூபம் பரமாத்மாவினோட ரூபம் தான் சொல்றாங்க, நினைச்சுக்கிறாங்க. जैसे परमात्मा में लेप छेप नहीं लगता, எப்படி பரமாத்மாக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஒட்டிக்கிறது இல்ல, आत्माओं में भी लेप छेप नहीं लगता. ஆத்மாக்களுக்குள்ளயும் லேப் சேப் அப்படின்னா ஒட்டுக்கு அந்த ஒரு சாங்கத்தினோட சாயத்தினோட எஃபெக்ட் ஏற்படுறது இல்ல. सभी परमात्मा ही परमात्मा है. எல்லாருமே பரமாத்மாவே வெறும் பரமாத்மா தான் சொல்றாங்க. तो इसका मतलब இதுக்கு அர்த்தம் परमात्मा में खाद पड़ जाती है. பரமாத்மால கலப்படம் ஏற்படுது. अब परमात्मा में थोड़ी खाद पड़ती है. இப்படி அவங்க சொல்றாங்க இல்லையா, பாபா சொல்றாங்க இப்போ பரமாத்மாக்குள்ள இந்த கலப்படம் என்றது ஏற்பட முடியுமா? आत्माएं नंबरवार होती है. ஆத்மாக்கள் நம்பர்வாராக இருப்பாங்க. परमात्मा थोड़ा ही नंबरवार होता है. उसका तो नाम ही है परम. பரமாத்மா நம்பர்வாராக இருப்பாங்களா என்ன? அவங்களோட பேரே இருக்குது பரம். परम शक्ति. பரம் சக்தி. तो परमात्मा में खाद नहीं पड़ सकती. அப்போ பாபா சொல்றாங்க பரமாத்மாக்குள்ள அந்த கலப்படம் என்றது ஏற்பட முடியாது. बाप कहते हैं அப்பா சொல்றாங்க क्या मुझ आत्मा में भी खाद पड़ती है? என்னோட ஆத்மாக்கையும் இந்த கலப்படம் என்றது ஏற்படுதா? मुझे भी संग का रंग लगता है क्या? எனக்கு கூடயும் சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுதா என்னன்னு கேக்குறாங்க. जो इस सृष्टि रूपी रंगमंच में யாரு இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடையில चक्कर में आते हैं. சக்கரத்துல வராங்க. सतयुग त्रेता द्वापर कलयुग. சத்யுக திரேதா துவாபர் கலியுகம். उनको संग का रंग लगता है. அவங்களுக்கு சாங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது. मैं तो इस चक्कर में ही नहीं आता हूँ. நான் இந்த சக்கரத்திலேயே வர்றது கிடையாது. तो मुझे खाद कैसे पड़ेगी? அப்போ எனக்கு இந்த கலப்படம் என்றது எப்படி ஏற்பட முடியும்? मैं तो सदैव परम धाम में रहता हूँ. நான் என்னமோ சதா பரந்தாமத்துல இருக்கிறேன்னு சொல்றாங்க.
और कलयुग के अंत सतयुग आदि में பிறகு கலியுகத்தினோட கடைசி நேரத்துல கலியுகத்தினோட கடைசி மற்றும் சத்யுகத்தினோட ஆரம்பத்துல संगम युग में थोड़े समय के लिए इस सृष्टि पर आता हूँ, சங்கம் யுகத்துல கொஞ்ச நேரத்துக்காக எப்போ இந்த சிருஷ்டிக்கு வரேனோ तो भी बुद्धि योग से परम धाम वासी हूँ। அப்படி இருந்தாலும் கூடயும் புத்தியோகம் மூலமா பரந்தாம் வாசி ஆயிருக்கிறேன். साकार तन में आता हूँ, சாக்கார शरीरத்துல வரேன். पतित दुनिया में आता हूँ, पतित तन में आता हूँ, பதித்த உலகத்துல வரேன். பதித்த तो भी ऊंचे धाम का वासी हूँ। शरीरத்துல வரேன். ஆனாலும் பாபா சொல்றாங்க புத்தி மூலமா உயர்ந்த லெவல்ல இருப்பேன்னு சொல்றாங்க. गड्ढे में मेरी बुद्धि जाती ही नहीं। பாபா சொல்றாங்க பள்ளத்துக்கு என்னோட புத்தி போகிறதே கிடையாதுன்னு சொல்றாங்க. तो संग का रंग कैसे लगेगा? அப்போ சாங்கத்தினோட சாயம் என்றது எப்படி ஏற்படும் கேக்குறாங்க. मुझे तो कहते ही हैं परम पिता परमात्मा। எனக்கு பரம் பிதா பரமாத்மான்னு சொல்றாங்க. पिताओं में परम, அப்பாக்கள்ல பரம். और जिसमें प्रवेश करता हूँ பிறகு யாருக்குள்ள பிரவேசம் பண்றேனோ वो आत्माओं में परम। அவங்க ஆத்மாக்கள்ல பரமன் சொல்றாங்க. जो भी जन्म मरण के चक्र में आने वाली आत्माएं हैं, யாரெல்லாம் ஜனன மரண சக்கரத்துல வரக்கூடிய ஆத்மாக்கள் இருக்காங்க उनके बीच में அவங்க நடுவுல परम पाठधारी में मैं प्रवेश करता हूँ। பரம் பாட்தாரிக்குள்ள நான் பிரவேசம் பண்றேன். जिस परम पाठधारी में प्रवेश करता हूँ எந்த பரம் பாட்தாரிக்குள்ள நான் பிரவேசம் செய்யறேனோ वो जन्म मरण के चक्र में आता है। அவரு ஜனன மரண சக்கரத்துல வராங்க. सतयुग में उसकी भी कलाएं कम होती है। சத்யுகத்துல அவங்களோட கலைகள் கூடயும் கம்மி ஆகுது. सतयुग में 2 कलाएं कम हो जाएंगी। சத்யுகத்துல 2 கலைகள் கம்மி ஆயிடும். त्रेता में 6 कलाएं कम हो जाएंगी। திரேதால 6 கலைகள் கம்மி ஆயிடும். द्वापर में द्वापर युगத்துல उतरते उतरते कलाहीनता की स्टेज आने लगती है। கீழ இறங்கி இறங்கி எப்படின்னா கலாஹீன்தா அப்படின்னா கலைகளே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுது. कलयुग अंत में जब पूरा अंधेरा छा जाता है, கலியுகத்தினோட கடைசி நேரத்துல எப்போ முழுமையா இருட்டு பரவிடுதோ तब मैं प्रवेश करता हूँ। அப்ப நான் பிரவேசம் பண்றேன். अंधेरे को आकर के இருட்ட வந்து रोशनी वाला बनाता हूँ। எப்படின்னா பிரகாசம் இருக்கக்கூடியதாக ஆக்குறேன். ये रोशनी இந்த பிரகாசம் धीरे धीरे प्रत्यक्ष होती है। மெதுவா பிரத்யட்சம் ஆகும். जो जितनी पावरफुल आत्माएं हैं, யார் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆத்மாக இருப்பாங்களோ बड़ी आत्मा रूपी बैटरी है, பெரிய ஆத்மா ரூபமான பேட்டரியாக இருப்பாங்களோ वो पहले पहले मेरे को पहचानती है। அவங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. छोटी छोटी बैटरी है சின்ன சின்ன பேட்டரிகளாக இருந்ததுன்னா तो बाद में मेरे को पहचानती है। அப்போ பிறகு என்ன தெரிஞ்சுப்பாங்க.
जितनी जितनी पहचान होती जाती है எந்த அளவுக்கு அறிமுகம் இருக்குமோ उतनी उतनी पावर बढ़ती है। அந்த அளவுக்கு பவர் என்றது ஃபில் பண்ணிக்குவாங்க। तो सब आत्मा रूपी बैटरी जन्म मरण के चक्र में आती हैं। அப்போ எல்லா ஆத்மா ரூபமான பேட்டரிகள் ஜனன மரண சக்கரத்துல வராங்க। पुराना चोला छोड़ती जाती है, नया चोला धारण करती जाती है। பழைய சரீரத்தை விட்டுட்டே இருப்பாங்க, பிறகு புது சரீரத்தை தாரண பண்ணிக்கிட்டே போவாங்க। और आत्मा तामसी बनने के साथ साथ चोले भी तामसी बनते जाते हैं। அப்போ பிறகு பாபா சொல்றாங்க ஆத்மா தாமசி ஆகதிலே அது கூட சரீரம் கூடயும் தாமசி ஆயிட்டே போகுது। ये बातें तुम्हारी बुद्धि में हैं। இந்த விஷயங்கள் உங்களோட புத்தியில இருக்குது। तुम्हारे में से भी कोई का संग जास्ती है। உங்களுக்குள்ளயும் பாபா சொல்றாங்க சில பேரினோட சாங்கத்தினோட சாயம் அதிக இருக்குது। और कोई का संग कम है। சில பேருக்கு சாங்கத்தினோட சாயம் கம்மி ஏற்படுது। किसका संग? யாரோட சாங்கத்தினோட சாயம்? परमात्मा बाप का भी तुम्हारे में कोई ऐसे हैं जिनको जास्ती संग लगता है। பரமாத்மா அப்பாவினோடது கூடயும் சில பேர் உங்களுக்குள்ள அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு அதிக சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது அப்பாது। और कोई कोई को ஒரு சில பேருக்கு परमात्मा बाप का பரமாத்மா அப்பாவினோட संग लगता है। கம்மி சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது। ये बुद्धियोग के संग की बात है। இது புத்தியோகத்தினோட சாங்கத்தினோட சாயத்தினோட விஷயமா இருக்குது। तुम्हारे में कोई ऐसे भी हैं जिनको दुनियादारी का संग जास्ती लगता है। உங்களுக்குள்ள சில பேர் இப்படியும் இருக்காங்க, அவங்களுக்கு உலகத்தினாரினோட சாங்கத்தினோட சாயம் அதிகம் ஏற்படுது। और कोई कोई को बहुत कम लगता है। ஒரு சில பேருக்கு ரொம்ப கம்மி ஏற்படுது। अभी शूटिंग हो रही है संगम में। இப்போ சங்கம் யுகத்துல ஷூட்டிங் போயிட்டு இருக்குது। जिनका 63 जन्मों में 63 ஜென்மத்துல யாருக்கு कम संग का रंग लगा है, கம்மி சாங்கத்தினோட சாயம் எடுத்திருக்காங்களோ दुनिया वालों का உலகத்தினாரினோட சாங்கத்தினோட சாயம் யாருக்கு கம்மி ஏற்பட்டிருக்குதோ वो परमात्मा बाप को जल्दी पहचान लेते हैं। அவங்க பரமாத்மா அப்பாவை சீக்கிரமா தெரிஞ்சுக்கிறாங்க। यहाँ उनकी प्रैक्टिस बनती है இங்க அவங்களுக்கு பிராக்டிஸ் ஏற்படுது। साक्षी होने की। சாட்சி ஆகிற பிராக்டிஸ் இங்க ஏற்படுதுன்னு சொல்றாங்க। कोई तो अच्छी रीति पुरुषार्थ करके योग में रहते हैं। சில பேர் நல்லபடியா புருஷார்த்தத்தை பண்ணி யோகத்துல இருக்கறாங்க। क्या पुरुषार्थ करते हैं? என்ன புருஷார்த்தத்தை பண்றாங்க? आत्माओं का संग का रंग नहीं लगने देते। ஆத்மாக்களோட சாங்கத்தினோட சாயம் ஏற்பட முடியறதில்ல, விடுறதில்ல। और बाप जिसको पहचाना है उसका जास्ती से जास्ती संग के रंग में आने की कोशिश करते हैं। பிறகு அப்பாவினோட சாங்கத்தினோட சாயத்துல யார தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களோட சாங்கத்தினோட சாயத்துல அதிக வர்றதுக்காக முயற்சிய பண்ணுவாங்க। जैसे देहधारी मनुष्यों का संग का रंग लगता है, எப்படி தேகதாரி மனிதர்களோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுதோ याद आता है। அப்போ அது ஞாபகம் வருது। इन आँखों से जो भी चीज देखी जाती है இந்த கண்களால ஏதெல்லாம் பொருள்களை பார்க்கப்படுகிறதோ वो बुद्धि में याद आती है। அது புத்தியில கண்டிப்பா புத்திக்கு நினைவு வரும்னு சொல்றாங்க। और कहीं लगाव पूर्वक देखी जाए அது கூட ஒருவேளை பற்ற வச்சு பார்த்தோம்னா तो तीखी याद आती है। அப்போ தீவிரமா ஞாபகம் வரும்।
ऐसे ही परमात्मा बाप के साथ அதே போல பரமாத்மா அப்பா கூட प्राप्ति को समझ करके அந்த பிராப்தியை புரிஞ்சுக்கிட்டு कि क्या प्राप्ति होने वाली है என்ன பிராப்தி ஆக போகுது और दुनिया को उस सुप्रीम सोल बाप से क्या प्राप्ति होती है, பிறகு உலகத்துக்கு அந்த சுப்ரீம் சோல் அப்பா இடமிருந்து என்ன பிராப்தி கிடைக்குது, जो इतना दुनिया याद करती है। இந்த அளவுக்கு உலகம் அவங்கள நினைவு செய்யுது। तो उसे याद करने से அவங்கள நினைவு செய்யறதுனால पावर जन्म जन्मांतर के लिए भर लेते हैं, ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக பவரை நிரப்பிக்கிறாங்க। क्योंकि दुनिया से उनकी बुद्धि डिटैच होती जाती है। ஏன்னா உலகத்திலிருந்து அவங்களோட புத்தி டிட்டாச் ஆயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க। दुनियावी देहधारी मनुष्यों को देखते हुए नहीं देखना, உலகத்தினார் அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய தேகதாரிகளை மனித குருக்களை பார்த்தாலும் பார்க்காம இருக்கிறது, उनकी बातें सुनते हुए नहीं सुनना, அவங்களோட பேச்சுகளை கேட்டாலும் கேட்காம இருக்கிறது। सिर्फ आँख और कान की बात नहीं है, வெறும் கண்ணு இல்லனா காதினோட விஷயம் மட்டும் இல்ல, सभी कर्मेंद्रियों का आचरण ऐसा होने लगता है। எல்லா கர்மேந்திரியங்களினோட அந்த செயல்கள் எல்லாமே இப்படியே ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது। जिनकी बुद्धि में बाप की सही पहचान बैठ जाती है, யாரோட புத்தில அப்பாவினோட அறிமுகம் நல்ல கரெக்டா உட்காருது, तो पावर क्यों नहीं भरेगी? அப்ப ஏன் பவர் ஃபில் ஆகாது? जितना समय आत्मा बाप का संग करेगी, எந்த அளவுக்கு ஆத்மா அப்பாவினோட சங்கத்தினோட சாயத்துல வருமோ उतना ही फायदा होगा। அந்த அளவுக்கு தான் லாபம் ஏற்படும் சொல்றாங்க। बाप तो अकर्ता है। அப்பா என்னமோ அக்கர்த்தா இருக்காங்க। कौन सा बाप? எந்த அப்பா? सुप्रीम सोल बाप, சுப்ரீம் சோல் அப்பா, शिव बाप, शिव बाप, जिसे सदा शिव कहते हैं, யார சதா சிவனன் சொல்றாங்க, वो तो अकर्ता है। அவங்க அக்கர்த்தா இருக்காங்க। अच्छा बुरा कर्म करने वाला नहीं है, நல்லது இல்லனா கெட்ட செயல்கள் செய்யக்கூடியவங்க கிடையாது। तो ऐसे को जो याद करेगा, இப்படிப்பட்டவங்களை யாரு நினைவு செய்யறாங்களோ उसके सारे पाप भस्म हो जाते हैं। அவங்களோட எல்லா பாவங்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது। इसका मतलब ये नहीं है இதுக்கு அர்த்தம் இதுவும் கிடையாது कि बिंदु रूप में याद करना है, பிந்து ரூபத்துல நினைவு செய்யணும் என்ற விஷயம் இல்ல, नहीं। அப்படி கிடையாது। वो सदाशिव அந்த சதாசிவன் बिंदु रूप वाला तो है, பிந்து ரூப் வாலா என்னமோ ஆயிருக்காங்க, பிந்து ரூப் காரந்தான், लेकिन साकार में प्रवेश करके कर्म करता है। ஆனா சாக்கார சரீரத்துல பிரவேசம் பண்ணி செயல்களை செய்யறாரு। और ऐसे कर्म करता है பிறகு எப்படிப்பட்ட செயல்களை செய்யறாங்கன்னா जिन कर्मों का कोई लेप छेप नहीं लगता, அந்த செயல்களுக்காக எந்த விதமான அந்த ஒரு எஃபெக்ட் என்றது ஏற்படுறது இல்ல। ऐसे नहीं कर्मेंद्रियों से कर्म नहीं करता है, அப்படி இல்ல இந்த கர்மேந்திரியங்கள் மூலமா செயல்களை செய்ய மாட்டாங்க என்ற விஷயம் இல்ல, साकार में प्रवेश करता है, சாக்காரத்துல பிரவேசம் பண்றாங்க, साधारण तन में प्रवेश करता है, சாதாரண சரீரத்துல பிரவேசம் பண்றாங்க, पतित तन में प्रवेश करता है, பதித்த சரீரத்துல பிரவேசம் பண்றாங்க। तो कर्म तो साधारण ही करेगा ना। அப்போ செயல்கள் என்றது சாதாரணமா தானே செய்வாங்க, लेकिन उन साधारण कर्मों का ஆனா அந்த சாதாரண செயல்கள் என்ன இருக்குதோ அதோட बुद्धि योग की एकाग्रता के कारण
இப்போ புத்தியோகத்தினோட ஒரு நிலை இருக்கிற ஸ்டேஜ் இருக்கிற காரணத்தினால प्रभाव विलक्षण होता है। அந்த பிரபாவம் விலக்ஷணமாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்னு சொல்றாங்க. ऐसी प्रैक्टिस कराता है। இப்படிப்பட்ட பிராக்டிஸ பண்ண வைக்கிறாங்க. उस प्रैक्टिस का नाम है सहज राजयोग। அந்த பிராக்டிஸினோட பேரா இருக்குது சஹஜ ராஜயோகம். सहज होने के लिए யாருக்கு சஹஜமாக இருக்குதுன்னா जो बाप की बताई हुई बातों को मानते हैं। யாரு அப்பா சொல்லிருக்கிற பேச்சுகளை கேக்குறாங்களோ அவங்களுக்கு சஹஜமாக இருக்கும். काटते नहीं है। கட் பண்றது கிடையாது. चाहे वो माँ के रूप में आकर के बात बताता है, भले அவங்க அம்மாவினோட ரூபத்துல வந்து பேச்ச பேசலாம். ज्ञान सुनाता है, ஞானத்தை சொல்றாங்க. चाहे वो टीचर के रूप में आकर के ज्ञान सुनाता है, இல்லன்னா அவங்க டீச்சரினோட ரூபத்திலேயே வந்து ஞானத்தை சொல்றாங்க. और चाहे वो सदगुरु के रूप में आकर के सदगति करता है। இல்லன்னா அவங்க சத்குருவினோட ரூபத்துல வந்து சத்கதிய கொடுக்கறாங்க. बुद्धि को पावन बनाता है। புத்திய பாவன ஆக்குறாங்க. कोई अच्छी रीति पुरुषार्थ करे இப்போ நல்லபடியா புருஷார்த்தத்தை யாராவது செஞ்சாங்கன்னா तो बहुत आगे जा सकता है। அப்போ ரொம்ப முன்னாடி போகலாம். मैं भी ड्रामा के बंधन में बांधा हुआ हूँ। நானும் கூடயும் டிராமாவினோட பந்தனத்துல கட்டுப்பட்டிருக்கிறேன். जो मुझे इस दुनिया में आकर के पति शरीर का आधार लेना पड़ता है। என்னன்னா எனக்கு இந்த ஒரு உலகத்துல வந்து பதித்த சரீரத்தினோட ஆதாரத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. अगर आधार ही न लूं ஒருவேளை நான் ஆதாரத்தையே எடுத்துக்கலன்னா तो बोलूंगा कैसे? அப்போ எப்படி பேசுவேன்? मुसलमान लोग तो कह देते हैं अल्लाह मियाँ ने ये फरमाया। முஸ்லிம்ஸ் என்னமோ சொல்லிடுறாங்க, அல்லாஹ் மியா இத சொன்னாங்க, वो फरमाया। அத சொன்னாங்க. अब अल्लाह मियाँ को निराकार कहते हैं। இப்போ அல்லாஹ் மியாக்கு என்னமோ நிராகாரன்னு சொல்றாங்க. तो कैसे फरमावेगा? அப்போ எப்படி பேசுவாங்க சொல்வாங்க? जरूर कोई तन में प्रवेश करके मुख से बोलेगा ना। கண்டிப்பா ஏதோ ஒரு சரீரத்துல பிரவேசம் பண்ணி முகம் மூலமா சொல்வாங்க இல்லையா? अभी तुम बच्चों का இப்போ குழந்தைகளான உங்களோட प्रैक्टिकल में संग है। பிராக்டிகலி சாங்கத்தினோட சாயம் இருக்குது. प्रैक्टिकल माना शरीर के साथ। பிராக்டிகல்னா சரீரம் மூலமா, சரீர கூட. तुम बच्चे भी शरीर में हो குழந்தைகளான நீங்க கூடயும் சரீரத்துல இருக்கீங்க. और तुम आत्माओं का बाप भी शरीर में है। ஆத்மாக்களா இருக்கிற உங்களோட அப்பாவும் சரீரத்துல இருக்காங்க. और शरीर में होने के साथ साथ பிறகு प्रैक्टिकल में तुम संबंध जोड़ते हो। சரீரத்துல இருக்கிற கூடயே நீங்க பிராக்டிகலி சம்பந்தத்தை இணைக்கிறீங்க. संबंध माना समान बंधन, சம்பந்தம் என்றால் சமமான பந்தனம், संपूर्ण बंधन। பரிபூர்ணமான பந்தனம். इंद्रियों के द्वारा ही बंधन जोड़े जाते हैं। இந்திரியங்கள் மூலமா தான் பந்தனங்கள் ஏற்படுது. इंद्रियों के द्वारा ही स्नेह होता है। இந்திரியங்கள் மூலமா தான் ஸ்நேகம் இருக்கும். बिना शरीर के स्नेह नहीं हो सकता சரீரம் और இல்லாம दुश्मनी ஸ்நேகம் ஏற்பட முடியாது. नहीं हो सकती। பிறகு பகை என்றது கூடயும் சரீரம் இல்லாம ஏற்பட முடியாது. ईर्ष्या देश शरीर के साथ होता है।
பொறாமை இதெல்லாமே சரீரம் மூலமா ஏற்படுது. कोई कहे हम तो बिंदी को प्यार करता हूँ, இப்ப யாராவது சொல்வாங்க நான் பிந்திய நேசிக்கிறேன், बिंदी सुप्रीम सोल से मेरी दुश्मनी है, பிந்து சுப்ரீம் சோல் கூட எனக்கு ஆ, ये बात लागू नहीं हो सकती। எப்படி என்ன சத்ருத்வம் இருக்குது. பாபா சொல்றாங்க இந்த விஷயம் இது இங்க பொருந்தாதுன்னு சொல்றாங்க. பிந்து எனக்கு எதிரியா இருக்காங்க. பாபா சொல்றாங்க சரீரம் இல்லாம இப்படி ஏற்பட முடியாது. इसलिए कहते हैं आत्मा का पार्ट वंडरफुल है, அதனாலதான் சொல்றாங்க ஆத்மாவினோட பார்ட் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. और परमात्मा बाप भी वंडरफुल है। பிறகு பரமாத்மா அப்பாவும் வண்டர்ஃபுல்லானவங்க. एक भी ये नहीं जानते कि कैसे इतनी छोटी सी बिंदी अविनाशी पार्टधारी है। ஒருத்தருக்கு கூடயும் இந்த விஷயம் தெரியாது. எப்படி இவ்வளவு சின்ன பிந்து அவினாஷியா இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. ये तुम बच्चे अभी समझते हो இது குழந்தைகளான நீங்க இப்போ தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. कि आत्मा कितनी वंडरफुल पार्टधारी है। ஆத்மா எந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்லான பார்ட்தாரியா இருக்குது. और ये सारी दुनिया कैसे चक्कर लगाती है। பிறகு இந்த முழு உலகம் எப்படி சக்கரத்தை சுத்துது. चक्कर लगाती है சக்கரத்தை சுத்துது. और जो आत्मा जहाँ से आती है பிறகு எந்த ஆத்மா எங்கிருந்து வருதோ 5000 वर्ष का चक्कर पूरा करके वहीं पहुँच जाती है। 5000 வருஷத்தினோட சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணி திரும்பி அங்கே போகும்னு சொல்றாங்க. आत्मा ही नहीं, ஆத்மா மட்டும் இல்ல, 5 तत्वों का अणु अणु जहाँ से चक्कर है 5 தத்துவங்களினோட ஒவ்வொரு துகள் கூடயும் எங்கிருந்து அது ஸ்டார்ட் ஆச்சோ लगाना शुरू करता है वहीं वापस जाना है। எங்கிருந்து அது சக்கரத்தை சுத்துறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதோ திரும்பி அங்கே அதுக்கு போக வேண்டியதாக இருக்கும். जैसे यहाँ इस सभा में जो जहाँ से आया है எப்படி இந்த சபையில யார் எங்கிருந்து வந்திருக்கீங்களோ वहीं वापस जाएगा। அங்கேயே போக வேண்டியதாக இருக்கும்னு சொல்றாங்க. तो ये सच रूपी ड्रामा में அப்போ இந்த சிருஷ்டி ரூபமான டிராமால जड़ और चैतन्य ஜடம் மற்றும் சைத்தன்ய दोनों का चक्कर नुधा हुआ है। இந்த ரெண்டுக்காக கூடயும் சக்கரம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. बिंदी आत्मा में 84 जन्मों का पार्ट भरा हुआ है। பிந்தி ஆத்மாக்குள்ள 84 ஜென்மங்களினோட பாட்டு நிறைஞ்சிருக்குது. कितना आत्मा पार्ट बजाती है। எந்த அளவுக்கு ஆத்மா பாட்ட செய்யுது. अब देखो இப்ப பாருங்க कहाँ सतयुगी आत्माएं எங்க சத்யுகி ஆத்மாக்கள் जो सतयुग में षष्ठ रूपी रंगमंच पर उतरती हैं। யாரு சத்யுகத்துல இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல இறங்குறாங்க वो पार्टधारी। அந்த பாட்தாரி. और कहाँ कलयुगी आत्माएं பிறகு எங்க கல்யுகி ஆத்மாக்கள் जो कलयुग अंत में षष्ठ रूपी रंगमंच पर उतरती हैं। யாரு கலியுகத்தினோட கடைசி நேரத்துல இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல இறங்குறாங்க वो पार्टधारी आत्माएं। அந்த பாட்தாரி ஆத்மாக்கள். उनके पार्ट में अंतर तो होगा ना। அவங்களோட பார்ட்ல வித்தியாசம் என்றது இருக்கும் இல்லையா. सतो प्रधान समय में उतरती है சத்தோ பிரதான நேரத்துல எப்போ இறங்குறாங்களோ तो सात्विक आत्माएं कही जाएंगी। அப்போ சாத்விகமான ஆத்மான்னு சொல்லப்படுவாங்க.
तमो प्रधान समय में उतरती हैं தமோ பிரதான நேரத்துல இறங்குறாங்கன்னா तो तामसी आत्माएं कही जाएंगी। அப்போ தாமசி ஆத்மாக்கள்னு சொல்லப்படுவாங்க। उनको कहेंगे लोहे जैसी आत्माएं। அவங்களுக்கு இரும்பு போல ஆத்மாக்கள்னு சொல்வாங்க। किनको? யார? जो कलयुग की दुनिया में उतरती हैं। யாரு கலியுகத்தினோட உலகத்துல இறங்குறாங்க। और ढेर की ढेर उतरती हैं। उनके संग के रंग से பிறகு நிறையதிலும் நிறைய ஆத்மாக்கள் இறங்குறாங்க। அவங்களோட சங்கத்தினோட சாயம் மூலமா जो सतयुगी मुट्ठी भर आत्माएं हैं, சத்யுகத்துல இருக்கக்கூடிய கைப்பிடி அளவு இருக்கிற ஆத்மாக்கள் वो भी काले लोहे की तरह तामसी बनने लग पड़ती அவங்க हैं। கூடயும் தாமசி எப்படி என்ன இரும்பு போல ஆயிடுவாங்க, கருப்பா ஆயிடுவாங்க। क्योंकि आत्माओं को संग का रंग लगता है। ஏன்னா ஆத்மாக்களுக்கு சங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுது। एक परमात्मा बाप सुप्रीम सोल है ஒரு பரமாத்மா அப்பா சுப்ரீம் சோல் இப்படி இருக்காங்க, जिसको संग का रंग नहीं लगता। யாருக்கு சங்கத்தினோட சாயம் என்றது ஏற்படுறது இல்ல। वो सुप्रीम सोल आकर அந்த சுப்ரீம் சோல் வந்து नंबरवार आत्माओं को ऐसी पढ़ाई पढ़ाता है, நம்பர்வார் ஆத்மாக்களுக்கு அப்படிப்பட்ட படிப்பை சொல்லி கொடுக்கறாங்க। बताता है कि तुम बच्चे சொல்றாங்க, குழந்தைகளான நீங்க बाप समान स्टेज को धारण कर सकते हो, அப்பாக்கு சமமான ஸ்டேஜ தாரண பண்ணிக்கலாம்। लेकिन सदा काल के लिए नहीं। ஆனா சதா காலத்துக்காக இல்ல। संगम युग की बात है। சங்கம் யுகத்தினோட விஷயமா இருக்குது। तो संगम युग में राजयोग बल के आधार पर அப்போ சங்கம் யுகத்துல ராஜயோக பலத்தினோட ஆதாரப்படி आत्मा जितना चाहे उतनी चढ़ती कला में जा सकती है। ஆத்மா எந்த அளவுக்கு வேணும்னாலும் அந்த அளவுக்கு ஏறும் கலைக்கு போகலாம்। चाहे तो यहाँ एक ही जन्म में सारे विश्व का बादशाह बन सकती है। வேணும்னா இப்போ ஒரு ஜென்மத்திலேயே முழு உலகத்துக்கே பாட்ஷாஹ ஆகலாம், சாம்ராட்டன் ஆகலாம்। जो हिस्ट्री में मनुष्यों ने இத பத்தி ஹிஸ்டரியில மனிதர்கள் कभी भी वो आकांक्षा की पूर्ति नहीं कर पाई। ஹிஸ்டரியில மனிதர்கள் எப்பவுமே அந்த ஒரு ஆசைய நிறைவேற்ற அப்படின்னா அடைய முடியல। बड़े से बड़े बादशाह हुए हों, பெரியதிலும் பெரிய பாட்ஷாக்களே ஆயிருக்கலாம், இருந்திருக்கலாம்। हिटलर हुए हों, नेपोलियन हुए हों, ஹிட்லர் இருந்திருக்கலாம், நெப்போலியன் இருந்திருக்கலாம்। कोई भी सारे विश्व के ऊपर कंट्रोल नहीं कर सके। யாருமே முழு உலகத்து மேல அந்த உலகத்து மேல கண்ட்ரோலிங் என்றது அடைய முடியலன்னு சொல்றாங்க। ये एक राजयोग बल का गायन है। இது ஒரு ராஜயோக பலத்தினோட மகிமா இருக்குது। कि आत्मा ஆத்மா उस बाप को पहचान करके அந்த அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு उसका प्रैक्टिकल में संग का रंग लेकर के அவங்களோட சங்கத்தினோட சாயம் பிராக்டிக்கல்ல எடுத்துக்கிட்டு इतनी पावरफुल बन सकती है। இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகலாம்। तो देखो அப்ப பாருங்க, तुम आत्माओं को कितना वंडर है। ஆத்மாக்களா இருக்கிற உங்களுக்கு எந்த அளவுக்கு வண்டரா இருக்குது। तुम्हारी आत्मा உங்களோட ஆத்மா सबसे जास्ती ऑलराउंड पार्ट बजाने वाली। எல்லாத்தை விட அதிகம் ஆல்ரவுண்ட் பாட்டு செய்யக்கூடியதா இருக்குது। तुम्हारी माना किसकी? எந்த ஆத்மா உங்களதுன்னா யாருக்காக சொல்றாங்க? तुम्हारी उनको कहा जाता है
உங்களுதுன்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறதுன்னா जिनके सन्मुख बाप बैठ करके समझाते हैं। யாரோட நேர்முகத்துல அப்பா உட்கார்ந்து புரிய வைக்கிறாங்க। ऑलराउंड पार्टधारी तुम्हारी आत्मा है। ஆல்ரவுண்ட் பார்ட்தாரி உங்களோட ஆத்மா இருக்குது। माना पूरे 84 जन्मों का चक्कर लगाने वाली तुम्हारी आत्मा है। அப்படின்னா முழுமையா 84 ஜென்மங்களினோட சக்கரத்தை சுத்தக்கூடியது உங்களோட ஆத்மா இருக்குது। तुम हो 9 लाख सितारे। நீங்க 9 லட்சம் நட்சத்திரங்களா இருக்கீங்க। 16 कला संपूर्ण सर्वगुण संपन्न। 16 கல பரிபூர்ணமா சர்வகுண பரிபூர்ணம்। संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम। संपूर्ण अहिंसक मर्यादा पुरुषोत्तम। ये देवताओं का संपन्न टाइटल तुम्हारा बनता है। இந்த தேவதைகளினோட சம்பன்னம் பரிபூர்ணமான டைட்டில் உங்களுக்கு கிடைக்குது। जिनका एक जन्म कम हो जाएगा, யாருக்கு ஒரு ஜென்மம் கம்மி ஆயிடுச்சுனாலும் उनके ये टाइटल भी அவங்களுக்கு இந்த டைட்டில் கூடயும் परसेंटेज में कम हो जाएंगे। परसेंटेजல கம்மி ஆயிடும்னு சொல்றாங்க। और वो कमजोरी, பிறகு அந்த வீக்னஸ், वो कच्चापन, அந்த பலவீனத்தை, பிறகு அந்த அரகுறையான தன்மை उन देवात्माओं को द्वापर युग से कन्वर्शन में ले जाएगा। அந்த தேவ ஆத்மாக்களுக்கு द्वापर யுகத்துல கன்வர்ஷன்ல கொண்டு போகும்। दूसरे धर्मों में कन्वर्ट हो जाएंगी। மத்த தர்மத்துக்கு கன்வர்ட் ஆயிடுவாங்க। ये कन्वर्शन का फाउंडेशन भी यहाँ पड़ता है। இந்த கன்வர்ஷனினோட ஃபவுண்டேஷன் கூடயும் இங்கதான் ஏற்படுது। कोई बच्चे हैं, சில குழந்தைகள் இப்படி இருக்காங்க, जो नॉलेज की शक्ति से एक बार बाप को पहचान लेते हैं। யாரு நாலேஜினோட சக்தி மூலமா ஒரு தடவை அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா तो आज से लेकर के अंत तक पुरुषार्थी जीवन में कभी ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் புருஷார்த்தி வாழ்க்கையில எப்பவுமே भूलते नहीं। மறந்து போக மாட்டாங்க। कभी किसी दूसरे के प्रभाव में आकर के எப்பவுமே மத்தவங்களோட பிரபாவத்துல வந்து அடிமையாக उसकी प्रजा नहीं बनते। அவங்களோட பிரஜா ஒண்ணும் ஆகிறது இல்ல। माने उसको अपना बाप नहीं बनाते। அப்படின்னா அவங்களோட அப்பா ஆக ஏத்துக்கிறது இல்ல। दोगले नहीं बनते। அவங்கள தன்னோட அப்பா ஆக ஏத்துக்கிறது இல்ல। ரெண்டு பேச்சுகளை பேசக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க। एक बाप के बच्चे बनकर रहते हैं। ஒரு अप्पाக்கு குழந்தைகளாக இருப்பாங்க। ऐसे बच्चे இப்படிப்பட்ட குழந்தைகள் अव्यभिचारी ज्ञान को उठाने वाले होते हैं। அவிபிச்சாரி ஞானத்தை எடுத்துக்க கூடியவங்களாக இருப்பாங்க। जैसे बोला है, எப்படி சொல்லிருக்காங்க, अनेकों से ज्ञान सुना நிறைய பேரிடம் இருந்து ஞானத்தை கேட்டீங்கன்னா तो व्यभिचारी ज्ञान हो जाएगा। அப்போ व्यभिचारी ஞானம் ஆயிடும்। जिनका ज्ञान ही व्यभिचारी हो जाएगा, யாரோட ஞானமே व्यभिचारी ஆயிடுச்சுன்னா वो आत्मा இப்போ ஒருத்தரோட ஞானமே व्यभिचारी ஆயிடுச்சுன்னா அந்த ஆத்மாக்கள் 63 जन्मों में व्यभिचारी धर्मों में कन्वर्ट होती रहेंगी। 63 ஜென்மங்கள்ல व्यभिचारी தர்மங்கள்ல கன்வர்ட் ஆயிட்டே இருப்பாங்க। बाप तो कहते हैं, அப்பா என்னமோ சொல்றாங்க, अपने धर्म में मर जाना ठीक। அப்பா என்ன சொல்றாங்க, அவங்க தன்னோட தர்மத்துல இருந்து போகிறது பெட்டரு, நல்லது।
लेकिन पराये धर्म में जाना ठीक नहीं। தன்னோட தர்மத்துல இறந்து போகிறது சரி, ஆனா மத்தவங்களோட தர்மத்துக்கு போகிறது சரி கிடையாது. तुम्हारा धर्म உங்களோட தர்மம் ऊंच ते ऊंच अल्लाह स्थापन करता है। உயர்ந்ததிலும் உயர்ந்த அல்லாஹ் ஸ்தாபனை செய்றாங்க. कथाएं बना दी है अल्लाह अव्वल दीन। ஸ்டோரிய உருவாக்கி இருக்காங்க. என்னன்னா அல்லாஹ் அவ்வல் தீன். अल्लाह माने ऊंचा, அல்லாஹ்னா ஊஞ்சா அப்படின்னா உயர்ந்தவங்க. अव्वल माना पहला, दीन माना धर्म। அவ்வல்னா ஃபர்ஸ்ட், தீன்னா தர்மம். ऊंचे ते ऊंचा बाप आकर के ऊंचे ते ऊंचा धर्म स्थापन करते हैं। உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்றாங்க. जो उस ऊंचे ते ऊंचे बाप को पहचान करके யாரு அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு फिर पुरुषार्थी जीवन में कभी भूलते नहीं। பிறகு புருஷார்த்தி வாழ்க்கையில எப்பவுமே மறக்கிறது இல்ல. अपने पुरुषार्थी जीवन में किसी और को बाप नहीं बनाते। அவங்களோட புருஷார்த்தி வாழ்க்கையில மத்தவங்கள அப்பாக ஏத்துக்கிறது இல்ல. बाप को कभी धोखा नहीं देते। அப்பாக்கு எப்பவுமே மோசம் செய்யறது இல்ல, அப்படின்னா ஏமாத்துறது இல்ல. वो बच्चे அந்த குழந்தைகள் द्वापर युग से வாபர் யுகத்திலிருந்து जीते जी शरीर भले छोड़ते रहे, உயிரோட இருந்தாலும் எப்படின்னா சரீரம் பல அவங்க விடலாம். लेकिन दूसरे धर्म में कन्वर्ट होने वाले இப்போ உயிரோட இருக்கிறப்போ என்னன்னா மத்த தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆகுற போல இருக்கல. பல அவங்க சரீரம் விட்டுட்டாலும் பரவாயில்ல, नहीं बनेंगे। மத்த தர்மத்தை ஏத்துக்க கூடியவங்களாக ஆக மாட்டாங்க. जो बाप को धोखा नहीं देंगे யாரு அப்பாக்கு ஏமாத்தாம இருப்பாங்களோ वो दुनिया में किसी को भी धोखा नहीं देंगे। அவங்க உலகத்துல யாருக்குமே யாரைய கூட ஏமாத்த மாட்டாங்க. उनके अंदर धोखेबाजी का संस्कार ही नहीं होता। அவங்களுக்குள்ள ஏமாத்துற சம்ஸ்காரமே இருக்காது. और जो यहाँ संगम युग में बाप को धोखा दे देते हैं, பிறகு சங்கம் யுகத்துல யாரு அப்பாக்கு ஏமாத்துறாங்கோ அப்படின்னா ஏமாத்துறாங்க அப்பாவை और धर्म पिताओं के या उनके फॉलोअर्स के प्रभाव में आ जाते हैं। மத்த தர்ம பிதாக்கள் மற்றும் அவங்களோட ஃபாலோவர்ஸினோட பிரபாவத்துக்கு யார் வந்துடுறாங்களோ वो यहाँ सुप्रीम सोल बाप को ही धोखा देते। அவங்க இங்க சுப்ரீம் சோல் அப்பாக்கே ஏமாத்தி ऐसे नहीं, இங்க சுப்ரீம் சோல் அப்பாவை மற்றும் தான் அவங்கள மட்டும்தான் ஏமாத்துவாங்கன்றது கிடையாது. अपने संगी साथियों को भी धोखा देते हैं। அவங்களோட துணையாளர்கள் கூட யாரு இருப்பாங்களோ அவங்கள கூடயும் ஏமாத்துவாங்க. खुद भी नीचे गिरते और संगी साथियों को भी नीचे गिराते हैं। சுயமும் கீழே வீழ்றாங்க. பிறகு யாரு துணையாளர்கள் இருக்காங்களோ அவங்கள கூடயும் கீழே விழ வைப்பாங்க. जैसी संगम युग में शूटिंग होती है சங்கம் யுகத்துல எப்படி ஷூட்டிங் நடக்குதோ वैसा ही ड्रामा बन जाता है। அதே போலதான் டிராமா ஏற்படும் சொல்றாங்க. और एक जन्म का ड्रामा नहीं बनता। பிறகு பாபா சொல்றாங்க ஒரு ஜென்மத்துக்கான டிராமா ஒண்ணும் ஆகாது. जन्म जन्मांतर का ऐसा धोखेबाजी का उनका ड्रामा बनता रहता है। பாபா சொல்றாங்க ஜென்மாந்தரத்துக்காக இப்படி ஏமாற்றக்கூடிய அந்த ஒரு சன்ஸ்காரம் ஏற்பட்டுட்டே இருக்கும்னு சொல்றாங்க அவங்களுக்கு. तो बाप कहते हैं அப்ப அப்பா சொல்றாங்க तुम अपने 84 जन्मों को अब जान चुके हो। உங்களுக்கு இப்போ உங்களோட 84 ஜென்மங்களை பற்றி தெரிஞ்சு போயிடுச்சு.
तुम 9 लाख सितारे हो, நீங்க 9 லட்சம் நட்சத்திரங்கள் ஆயிருக்கீங்க. जिनमें से 4.5 लाख ऐसे हैं அதுல 4 லட்சம் ஆத்மாக்கள் எப்படின்னா जो बाप के मात्र रूप को पहचानते हैं. யாரு அப்பாவினோட அந்த மாத்திர ரூப் அப்படின்னா ब्रह्मा के तन में जब बाप आया, அம்மாவினோட ரூபத்தை மட்டும்தான் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பா எப்போ பிரம்மாவினோட ரூபத்துல வந்தாங்களோ ब्रह्मा के रूप में पाठ बजाया, பிரம்மாவினோட ரூபத்துல எப்போ பாட்ட செஞ்சாங்களோ उस स्वरूप को पूरा पूरा पहचाना, அந்த ஸ்வரூபத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க. लेकिन बाप को नहीं पहचाना. ஆனா அப்பாவை தெரிஞ்சுக்க முடியல, தெரிஞ்சுக்கல. ब्रह्माचारी बन करके रहे. பிரம்மாச்சாரி ஆக இருந்தாங்க. जो ब्रह्मा ने आचरण किया, பிரம்மா என்ன ஆச்சரணைய செஞ்சாங்களோ அப்படின்னா என்ன செயல்களை செஞ்சாங்களோ वही आचरण किया. அந்த செயல்களை தான் ஃபாலோ பண்ணாங்க, அதை தான் செஞ்சாங்க. ऐसी आत्माएं இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் इसी जन्म में இந்த வாழ்க்கையிலேயே ब्रह्मा सो विष्णु जैसी बन जाती है. பிரம்மா சோ விஷ்ணு போல ஆயிடுறாங்க. जैसे विष्णु देवता है, இப்படி விஷ்ணு தேவதா இருக்காங்களோ ऐसे वो ब्रह्मा के बच्चे ब्राह्मण देवता, அதே போல அந்த பிரம்மா ஓட குழந்தைகள் பிராமண தேவதைகள் संपूर्ण देवता इसी जन्म में बनते हैं. சம்பூர்ணமான தேவதைகள் இந்த ஜென்மத்திலேயே ஆயிடுறாங்க. विजयमाला से कन्वर्ट होकर के விஜய் மாலாலிருந்து கன்வெர்ட் ஆகி सूर्यवंशियों की माला रुद्रमाला में आ जाते हैं. சூரியவம்சி மாலா ருத்ரமாலாக்கு வந்துடுறாங்க एक ही जन्म में. ஒரே ஜென்மத்துல. और 4.5 लाख ऐसे हैं பிறகு 4 லட்சம் ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா जो माता से उतनी पालना नहीं ले पाते, யாருக்கு அம்மா மூலமா அந்த அளவுக்கு பாலனைன்றது கிடைக்கிறது இல்ல, அவங்க எடுத்துக்கிறது இல்ல அந்த அளவுக்கு. लेकिन बाप से प्रैक्टिकल में रूप में पालना लेते हैं. ஆனா அப்பா மூலமா பிராக்டிக்கல் ரூபத்துல பாலனைய எடுத்துக்கிறாங்க. ब्रह्मा माता பிரம்மா மாதா उस बाप में அந்த அப்பால प्रवेश करके पाठ बजाती है. பிரவேசம் பண்ணி பாட்ட செய்யறாங்க. तो माता पिता दोनों की पालना लेने वाले बन जाते हैं. அப்போ அம்மா அப்பா ரெண்டு பேரினோட பாலனைய எடுத்துக்க கூடியவங்களாக ஆயிடுறாங்க. इसको भारतीय परंपरा में चित्रण दिया है. இதுக்காக பாரதிய பரம்பரையில சித்திரணத்தை காமிச்சிருக்காங்க, அந்த பிக்சரை காமிச்சிருக்காங்க. अर्धनारीश्वर का रूप. அர்த்தநாரீஸ்வரினோட ரூபத்தை காமிச்சிருக்காங்க. चोला एक ही है शरीरम ஒரே शरीरम தான், परंतु डबल पार्टधारी है. ஆனா டபுள் பார்ட்தாரி ஆயிருக்காங்க. पिता का भी प्यार देता है அம்மாவினோட அன்பு கூடயும் கொடுக்கறாங்க, और माता का भी प्यार देता है. பிறகு அம்மாவினோட அன்ப கூடயும் கொடுக்கறாங்க. एक चोले में ஒரே शरीरத்துல लाफुल और लफुल दोनों आत्माएं काम करती हैं. லாஃபுல் பிறகு லவ்ஃபுல் ரெண்டு ஆத்மாக்கள் கூடயும் வேலைய செய்யறாங்க. लेकिन एक ही टाइम पर नहीं, ஆனா ஒரே டைம்ல கிடையாது, क्योंकि अलग अलग आत्माएं. ஏன்னா தனித்தனியான ஆத்மாக்கள் ஆயிருக்காங்க. जब दोनों की संपन्न स्टेज बनती है எப்படி எப்போ ரெண்டு பேர்து கூடயும் பரிபூர்ணமான ஸ்டேஜ் ஆகுதோ तो उनको कहा जाता है ब्रह्मा सो विष्णु. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க பிரம்மா சோ விஷ்ணு.
பிரம்மா தான் விஷ்ணு ஆகுறாங்க. संपन्न विष्णु रूप बनता है பரிபூர்ணமான விஷ்ணு ரூபம் எப்போ ஆகுதோ तो 9,16,108 की गिनती पूरी हो जाती है. அப்போ 9,16,108 ஆத்மாக்களோட அந்த எண்ணிக்கை கம்ப்ளீட் ஆகுது, பரிபூர்ணம் ஆகுது. उसके बाद तो फिर कलाएं कम होना शुरू हो जाती हैं. அதுக்கு பிறகு கலைகள் கம்மி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. चढ़ती कला की ऊंची स्टेज तक पहुंचने के बाद இந்த ஏறுங்கலையினோட உயர்ந்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிற பிறகு आत्माएं नीचे उतरना शुरू करती है. ஆத்மாக்கள் கீழே இறங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. नीचे क्यों उतरती है? ஏன் கீழே இறங்குறாங்க? क्योंकि ज्यादा तादाद वाली 16.5 कला संपूर्ण आत्माएं ऊपर से नीचे उतरती हैं. ஏன்னா அதிக எண்ணிக்கையில இந்த 16 கலைகளுக்கு காலுக்கலை கம்மி. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கீழே இறங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 15 முக்கால் கலை ஆத்மாக்கள் கீழே இறங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. और उनके संग का रंग लगता है. பிறகு அவங்களோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படுது. हर जन्म में आत्माएं नीचे गिरती जाती हैं. ஒவ்வொரு ஜன்மத்துல கூடயும் ஆத்மாக்கள் கீழே இறங்கிட்டே போகுவாங்க. क्योंकि ऊपर से कमजोर आत्माएं उतरती रहती हैं. ஏன்னா மேலிருந்து வீக்கான ஆத்மாக்கள் இறங்கிட்டே போகுறாங்க. और 84 जन्म लेने वाले देवताओं को பிறகு 84 ஜென்மங்கள் எடுத்துக்கக்கூடிய தேவதைகளுக்கு संग के रंग से कमजोर करती रहती है. சாங்கத்தினோட சாயம் மூலமா வீக் ஆக்க வைக்கிறாங்க. ये ड्रामा बना हुआ है. இந்த டிராமா உருவாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ड्रामा को पलटा नहीं जा सकता. டிராமாவை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. தலைகீழாக ஆக்க முடியாது. नीचे तो उतरना ही है. கீழே என்னமோ இறங்கிதான் ஆகணும். सुख भोगना ही है. சுகத்தை அனுபவம் தான் செய்யணும். சுகத்தை அனுபவம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. सुख भोगने से आत्मा की शक्ति क्षीण होती है. சுகத்தை அனுபவம் செய்யறதுனால ஆத்மாவினோட சக்தி குறையுது, நஷ்டமாகுதுன்னு சொல்றாங்க. अगर एक्यूरेट परमात्मा के स्वरूप की प्रैक्टिकल में याद नहीं है तो ஒருவேளை அக்யூரேட்டான பரமாத்மாவினோட ஸ்வரூபத்தினோட நினைவு இல்லைன்னா சொல்றாங்க. तो 4 युगों में तो परमात्मा का स्वरूप याद ही नहीं रहता. 4 யுகங்கள்ல பரமாத்மாவினோட ஸ்வரூபத்தினோட நினைவே இருக்காது. ये संगम युग ही है, पुरुषोत्तम संगम युग. இந்த சங்கம் யுகம் தான் புருஷோத்தம் சங்கம் யுகம், ऑस्पिशियस युग, ஆஸ்பீஷியஸ் யுகம். जिसमें हर आत्मा को இதுல ஒவ்வொரு ஆத்மாக்கு கூட चाहे तो வேணும்னா ये छूट मिली हुई है இந்த ஒரு फ्रीनेस கொடுத்திருக்காங்க. कि परमात्मा बाप को अच्छी रीति पहचान करके என்னன்னா பரமாத்மா அப்பாவை நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு उसके संग के रंग में आकर के அவங்களோட சாங்கத்தினோட சாயத்துல வந்து पूरी पावर भरे. முழுமையா பவரை எடுத்துக்கலாம். बाकी और कोई जन्म नहीं है மற்றபடி வேற எந்த ஜென்மமும் இல்லைன்னு சொல்றாங்க. जिसमें आत्मा पावरफुल बने. எதுல ஆத்மா பவர்ஃபுல் ஆகிற போல இருக்காதுன்னு சொல்றாங்க. ऊंची उठे, உயர்ந்த ஸ்டேஜுக்கு போகிற போல ஆகாது. अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க, तुम बच्चों की आत्मा குழந்தைகளான உங்களோட ஆத்மா श्रेष्ठ पार्टधारी है. உயர்ந்த பாட்டை செய்யக்கூடியதா இருக்குது.
जब दुनिया में எப்போ உலகத்துல विनाश बरपा होगा, चारों तरफ हाहाकार होगा, எப்போ விநாசம் ஸ்டார்ட் ஆகுமோ, நாலா பக்கம் ஆகாகாரம் ஆகுமோ, उस समय तुम 9 लाख सितारे முழு உலகத்துல தோல்வி என்றது இருக்கும். அப்போ பாபா சொல்றாங்க, குழந்தைகளான நீங்க 9 லட்சம் ஆத்மாக்கள் सारे संसार में रोशनी फैलावेंगे। முழு உலகத்துல பிரகாசத்தை பரவுவீங்க. तुमको कोई तकलीफ नहीं महसूस होगी। உங்களுக்கு எந்த விதமான கஷ்டம் கூடயும் ஏற்படாது. मुसलमान लोग भी गायन करेंगे, ये हैं खुदा के बंदे। முஸ்லிம்ஸ் கூடயும் இந்த மகிமைய பாடுவாங்க. என்னன்னா खुदाவினோட ஜனங்க. उनके शास्त्रों में भी लिखा हुआ है, அவங்களோட சாஸ்திரத்துல கூடயும் எழுதப்பட்டிருக்குது. विनाश जब होता है எப்போ விநாசம் ஆகுமோ, तो खुदा के बंदे बहुत सुख में रहते हैं। அப்போ खुदाவினோட குழந்தைகள் ரொம்ப ஆனந்தத்துல இருப்பாங்க, खुशीல இருப்பாங்க. उनको किसी प्रकार का कोई दुख अनुभव नहीं होता। அவங்களுக்கு எந்த விதமான துக்கம் கூடயும் அனுபவம் ஆகாது. जैसे कि नरक के दुनिया के बीच उनको स्वर्ग का वर्षा मिल जाता है। எப்படின்னா நரகத்துக்கு நடுவுல அந்த குழந்தைகளுக்கு ஸ்வர்கத்தினோட சொத்து கிடைச்சிடும் சொல்றாங்க. है ना वंडरफुल बात? ஆயிருக்குது இல்லையா வண்டர்ஃபுல்லான விஷயம். मिसाल भी बताई दिया, உதாரணம் கூடயும் சொல்லிட்டாங்க. जैसे यज्ञ के आदि में फाउंडेशन पड़ा था, எப்படி யக்ஞத்தினோட ஆரம்பத்துல ஃபவுண்டேஷன் ஏற்பட்டிருந்தது. हिंदुस्तान पाकिस्तान के बीच खून की नदियां बह रही थी। ஹிந்துஸ்தான் பாகிஸ்தானுக்கு நடுவுல ரத்தத்தினோட நதி ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. उस समय एक ऐसा भी संगठन ब्राह्मणों का था, அந்த நேரத்துல பிராமணர்களோட அப்படிப்பட்ட ஒரு சங்கடன கூடயும் இருந்தது, जो बड़े आराम से रहा पड़ा था। யாரு ரொம்ப ஆனந்தத்துல இருந்தாங்க. सागर के कंठे, சாகரனோட அந்த கடலோரம் இருந்தாங்க. पर उनको कोई भी दुख तकलीफ नहीं थी। அவங்களுக்கு எந்த விதமான துக்கம் மற்றும் கஷ்டமும் ஏற்படல. और हिंदुस्तान पाकिस्तान की सभी आत्माएं हाहाकार में पड़ी हुई थी। பிறகு ஹிந்துஸ்தான்ல எல்லா ஆத்மாக்கள் ஆகாகாரத்துல இருந்தாங்க, கஷ்டமான நிலைமையில இருந்தாங்க. वो तो एक छोटा सा मिसाल था। பாபா சொல்றாங்க அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆக இருந்தது. जिसका फाउंडेशन लगाने वाली இதுக்கு ஃபவுண்டேஷனை போடக்கூடியவங்க पाकिस्तानी धरणी बनी। பாகிஸ்தானி இந்த பூமி ஆச்சுன்னு சொல்றாங்க. और पाकिस्तानी आत्माएं बनी, பிறகு பாகிஸ்தானி ஆத்மாக்கள் ஆனாங்க. जिनकी यादगार भक्ति मार्ग में अजमेर का मॉडल दिखाया जाता है। அவங்களோட நினைவார்த்தத்துக்காக பக்தி மார்க்கத்துல அஜ்மேர்ல என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த மாடல்ல ஏற்பட்டிருக்குது. का मॉडल बना के रखा है। ஸ்வர்கத்தினோட மாடல்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. मॉडल में और असली में बहुत अंतर होता है। மாடல்ல பிறகு உண்மையான விஷயத்துல ரொம்ப வித்தியாசம் இருக்கும்னு சொல்றாங்க. वो मॉडल था அது மாடலாக இருந்தது आदि में। ஆரம்பத்துல. कोई मकान बनाते हैं இப்போ ஏதோ ஒரு வீட கட்டுறாங்க. तो पहले उसका छोटा सा मॉडल बनाते हैं। அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, அதோட சின்ன மாடலை உருவாக்குவாங்க. ये भी स्वर्ग का चैतन्य இது கூடயும் ஸ்வர்கத்தினோட சைத்தன்யமான मॉडल तैयार होना है। மாடல் தயார் ஆக வேண்டியதாக இருக்குது.
उस चैतन्य मॉडल में அந்த சைத்தன்ய மாடல்ல संपन्नता की स्टेज में பரிபூர்ணமான ஸ்டேஜ்ல 9 लाख आत्माएं जीवित अवस्था में होंगी। 9 லட்ச ஆத்மாக்கள் உயிரோட இருக்கிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க, உயிரோட இருப்பாங்க। आखिरी विनाश की विभीषिका होगी। லாஸ்ட் விநாசம் எப்போ ஏற்படுமோ, जो बताया 5-7 रोज के अंदर सारी दुनिया का खेल खलास हो जाएगा। அதுக்காக சொல்லிருக்காங்க 5-7 நாட்களுக்குள்ள முழு உலகத்தினோட கேமே ஓவர் ஆயிடும்। उस विनाश की विभीषिका में भी அந்த விநாசத்தினோட அந்த லீலையும் वो 9 लाख आत्माएं அந்த விநாசத்தினோட நேரத்துல கூடயும் அந்த 9 லட்ச ஆத்மாக்கள் बड़े आराम से रहेंगी, ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருப்பாங்க। ट्रांसफर हो जाएंगी इस नरक की दुनिया से स्वर्ग की दुनिया के बीच। அவங்க நரகத்தினோட உலகத்துல என்ன ஆகுதுன்னா, நரகத்தினோட உலகத்திலிருந்து ஸ்வர்கத்தினோட உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க। तो बाप कहते हैं அப்போ அப்பா சொல்றாங்க, तुम जितना सुख भोगते हो, நீங்க எந்த அளவுக்கு சுகத்தை அனுபவம் செய்றீங்களோ, संगम युग में जितना सुख का फाउंडेशन तुम डालते हो अपने लिए, சங்கம் யுகத்துல சுகத்துக்கான ஃபவுண்டேஷன் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்காக நீங்க போட்டுக்கிறீங்களோ उतना दूसरी आत्माओं का फाउंडेशन नहीं पड़ता। அந்த அளவுக்கு மத்த ஆத்மாக்களோட ஃபவுண்டேஷன் என்றது ஏற்படுறது இல்ல। तुम 3/4 से भी जास्ती सुख भोगते हो। நீங்க 3/4 பாகத்தை விடையும் அதிக சுகத்தை அனுபவம் செய்றீங்க। और दूसरे धर्म की आत्माएं மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் आधा सुख பாதி சுகம் और आधा दुख भोगती हैं। பாதி துக்கத்தை அனுபவம் செய்றாங்க। तो तुम तो बहुत फायदे में रहते हो, அப்போ நீங்க ரொம்ப லாபத்துல இருப்பீங்க। और दूसरे धर्म की आत्माएं बहुत घाटे में चली जाती है। பிறகு மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் ரொம்ப லாஸ்ல போயிடுவாங்க। क्यों घाटे में चली जाती है? ये लॉसல போயிடுவாங்க, क्योंकि सच्चे बाप से सच्चा बन करके नहीं रहती। என்ன உண்மையான அப்பா கூட உண்மையாக இருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க। बाप कहते हैं सच तो बिठो नच। அப்பா சொல்றாங்க சத்ய சோ பிட்டோ நச், யாரு உண்மையானவங்களோ அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க। जो सच्चा होगा யாரு உண்மையானவங்களாக இருப்பாங்களோ वो अंदर से बाहर से डांस करता रहेगा। அவங்க உள்ளுக்குள்ள வெளியில இருந்து கூடயும் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, खुशी में। குஷியில டான்ஸ் பண்ணுவாங்க। और जो झूठा होगा बाप के साथ பிறகு யாரு அப்பா கூட பொய்யாக இருப்பாங்களோ वो अंदर से भी कुड़कुड़ाता रहेगा। அவங்க உள்ளுக்குள்ள கூடயும் எப்படின்னா அப்படியே அந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை பத்தியே சிந்தனை பண்ணுவாங்க। और बाहर से भी दूसरों को डिस्टर्ब करता रहेगा। உள்ளுக்குள்ள கூடயும் அவங்க டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பாங்க, வெளியில கூடயும் மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க। सच्चा बाप आकर के सचखंड की स्थापना करते हैं। பாபா சொல்றாங்க உண்மையான அப்பா வந்து உண்மையான கண்டத்தினோட ஸ்தாபனைய செய்றாங்க। तो सच्चे बाप को क्या प्रिय है? அப்போ உண்மையான அப்பாக்கு என்ன பிரியமாக இருக்குது? सच्चाई प्रिय है। உண்மையான விஷயங்கள் தான் பிரியமானது, இஷ்டமானது। ये सच्चाई के भी संस्कार இந்த சச்சாய் அப்படின்னா உண்மையான ஒரு சம்ஸ்காரம் என்ன இருக்குதோ जन्म जन्मांतर के संस्कार हैं। ஜன்ம ஜன்மாந்தரத்துக்கான சம்ஸ்காரமா இருக்குது।
दूसरे धर्म की आत्माएं जो पक्की होती हैं अपने धर्म की, மத்த தர்மத்தினோட ஆத்மாக்கள் யாரு பக்கா ஆக இருப்பாங்களோ அவங்க उन्हें தர்மங்கள்ல वो सच्चाई नहीं देखने में आएगी। அவங்களுக்குள்ள அந்த உண்மையான விஷயங்கள் தென்படுறது இல்ல। और तुम जो देवी देवता सनातन धर्म के पक्के हो, பிறகு நீங்க தேவி தேவதா சனாதன் தர்மத்தினோட பக்கா ஆத்மாக்கள் யார் இருக்கீங்களோ उनमें वो सच्चाई देखने में आवेगी। இவங்களுக்குள்ள இந்த உண்மையான விஷயங்கள் தென்படும் சொல்றாங்க। खुद भी अनुभव करेंगे சுயம் கூடயும் இந்த விஷயத்துக்கான அனுபவத்தை செய்வாங்க। और दूसरे भी अनुभव करेंगे। பிறகு மத்தவங்க கூடயும் இந்த விஷயத்தை அனுபவம் செய்வாங்க। तो ऐसे सच्चे बच्चे அப்போ பாபா சொல்றாங்க இப்படிப்பட்ட உண்மையான குழந்தைகள் सच्चे बाप के साथ मिलकर के உண்மையான அப்பா கூட சேர்ந்து स्वभाव संस्कार से एक हो जाते हैं। சுபாவ சம்ஸ்காரம் மூலமா ஒன்னாயிடுறாங்க। कैसी स्टेज प्राप्त करते हैं? எப்படிப்பட்ட ஸ்டேஜ அடையறாங்க? निराकारी, निर्विकारी और निरहंकारी। நிராகாரி நிர்விகாரி பிறகு நிரஹங்காரி ஸ்டேஜ அடையறாங்க। जैसा बाप அப்பா எப்படி இருக்காங்களோ वैसे बच्चे बन जाते हैं அப்படியே தான் குழந்தைகளும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க। और संपन्नता की स्टेज को प्राप्त करते हैं। பிறகு பரிபூர்ணமான ஸ்டேஜ அடைஞ்சிடுறாங்க। तो देखो तुम्हारी आत्माओं का कितना बंडर है। அப்ப பாருங்க உங்களோட ஆத்மா என்ன இருக்குதோ அது எவ்வளவு வண்டராக இருக்குது। तुम ऑलराउंड पार्ट बनाने वाली आत्मा हो ना। நீங்க ஆல்ரவுண்ட் பார்ட் பண்ணக்கூடிய ஆத்மாக்களா இருக்கீங்க இல்லையா? नाटक में कोई का शुरू से पार्ट होता है। இப்போ நாடகத்துல சில பேருது ஆரம்பத்துல இருந்தே பார்ட் இருக்கும்। कोई का बीच से होता है। சில பேருது எப்படின்னா நடுவுல இருக்கும்। कोई का पिछाड़ी में पार्ट होता है। சில பேருது லாஸ்ட்ல இருக்கும்। वो तो सब है हद के ड्रामा। அதென்னமோ எல்லாமே எல்லாருக்கு உட்பட்ட டிராமாக்கள்। और ये है बेहद का ड्रामा। பிறகு இதா இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட டிராமா। बेहद के ड्रामा में எல்லாருக்கு அப்பாற்பட்ட டிராமால वही पार्ट चलता है। அந்த பார்ட் தான் நடக்குது। जो शूटिंग पीरियड में चलता है। ஷூட்டிங் பீரியட்ல என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும்னு சொல்றாங்க। यहाँ शूटिंग पीरियड में இங்க ஷூட்டிங் பீரியட்ல जो जितना स्थिरियम होकर के रहेंगे, யாரு எந்த அளவுக்கு நிலைச்சிருப்பாங்களோ उतने वहाँ भी स्थिरियम होकर के रहेंगे। அந்த அளவுக்கு அங்க கூடயும் நிலைச்சிருப்பாங்க। ஆடாம அசையாம நிலைச்சிருக்கிறது। ये तो अभी शामियाना हिलता है। பாபா சொல்றாங்க இப்போ இந்த ஒரு ஷாமியானா அப்படின்னா ஷாமியானா பந்தல் ஷேக் ஆயிட்டு இருக்குது। अभी फाइनल परीक्षाएं होंगी பாபா சொல்றாங்க எப்போ ஃபைனல் எக்ஸாம் ஆகுமோ तो सारी जमीन ही डोलेगी। அப்போ முழு பூமியே ஆடும் அசையும்। जिनकी आत्मा ने पावर भरी होगी, யாரோட ஆத்மா பவரை நிரப்பிருப்பாங்களோ ஃபில்அப் பண்ணிருப்பாங்களோ वो स्थिरियम रह के दिखाएंगे। அவங்க நிலைச்சிருந்து காமிப்பாங்க। तो ये जो हद के ड्रामा निकले हैं, அப்போ இந்த எல்லாருக்கு உட்பட்ட டிராமா என்ன உருவாகி இருக்குதோ सो भी अभी संगम युग से निकले हैं। அது கூடயும் இப்போ சங்கம் யுகத்துல ஏற்பட்டிருக்குது। जो भी हद की ड्रामाबाजी देखने जाते हैं, ஏதெல்லாம் எல்லாருக்கு உட்பட்ட டிராமாக்களெல்லாம் பாக்குறீங்களோ चाहे वो फिल्म हो, இப்போ அது ஃபிலிமா இருக்கலாம், चाहे ड्रामा या नाटक हो, இல்ல டிராமா இல்லன்னா நாடகமா இருக்கலாம்।
अभी संगम युग में ये सब बाप को समझाना पड़ता है। இதெல்லாமே இப்போ சங்கம் யுகத்துல அப்பாக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. अभी देखो இப்ப பாருங்க 50-60 वर्षों के अंदर कितनी इन्वेंशन निकली है। 50-60 வருஷத்துக்குள்ள எத்தனை இன்வென்ஷன்ஸ் எல்லாமே ஏற்பட்டிருக்குது. सन 67 की वाणी है। 1967 வாணியா இருக்குது. 50-60 वर्षों के अंदर इतनी जास्ती इन्वेंशन क्यों निकली? 50-60 வருஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு அதிக இன்வென்ஷன்ஸ் ஏன் ஏற்பட்டிருக்குது? क्योंकि बाप इन 50-60 वर्षों के अंदर ही सृष्टि पर आकर के कार्य करता है। ஏன்னா அப்பா இந்த 50-60 வருஷத்துக்குள்ளதான் வந்து இந்த சிருஷ்டில பார்ட்ட செய்றாங்க. बुद्धिमानों की बुद्धि है। புத்திசாலிகளுக்கு கூட புத்தியா இருக்காங்க. वो जब इस सृष्टि पर आता है அவங்க எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்க तो बुद्धियों को प्रेरित कर देता है। அப்போ புத்திகளுக்கு என்ன செய்றாங்கன்னா தூண்டி விடுறாங்க. किनकी बुद्धियों को प्रेरित करता है? யாரோட புத்திக்கு இன்ஸ்பயர் பண்றாங்க, தூண்டி விடுறாங்க? तुम बच्चे तो डायरेक्ट बाप से पढ़ाई पढ़ते हो। குழந்தைகளான நீங்க என்னமோ டைரக்ட் அப்பா இடம் இருந்து படிப்பை படிக்கிறீங்க. तुम्हारी बुद्धि को प्रेरणा देने की बात नहीं है। உங்களோட புத்திக்கு தூண்டி விடுற விஷயம் இல்ல. உங்களோட புத்திய தூண்டி விடுற விஷயம் இல்ல. लेकिन जो बड़े अहंकारी हैं, ஆனா யாரு பெரிய அகங்காரிகள் இருக்காங்க, அகங்காரத்துல नास्तिक हैं, நாஸ்திகா இருக்காங்க, जिनको इतना बुद्धि का अहंकार है कि हम ऐसी चीज बना सकते हैं। யாருக்கு இந்த அளவுக்கு புத்தியினோட அகங்காரம் இருக்குது என்னன்னா நம்ம அப்படிப்பட்ட பொருள்களை உருவாக்க முடியும் जो दुनिया को बहुत थोड़े समय में खलास कर देंगे। அது எப்படின்னா உலகத்தையே கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே முடிச்சிடுற போல. ऐसी विनाशकारी उनकी बुद्धि बन जाती है। இப்படிப்பட்ட விநாசகாரி ஆயிடுது அவங்களோட புத்தி. वो परमात्मा बाप से प्रीति करने वाली बुद्धि नहीं होती। அவங்க பரமாத்மா அப்பா கூட அன்ப இனிக்க கூடிய புத்தி ஒண்ணும் இல்ல. அது परमात्मा बाप से प्रीतिकारी जो बुद्धि होगी, பரமாத்மா அப்பா கூட அன்பான புத்தி யாருக்கு இருக்குமோ वो कंस्ट्रक्टिव होगी। அவங்க கன்ஸ்ட்ரக்டிவாக இருப்பாங்க. அப்படின்னா இந்த உருவாக்க கூடியவங்களாக இருப்பாங்க. निर्माण करने वाली होगी। நிர்மாணம்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ற புத்தியாக இருக்கும். ध्वंस करने वाली नहीं होगी। துவம்சம் பண்ற புத்தியாக இருக்காது. அப்படின்னா விநாசம் பண்ற புத்தியாக இருக்காது. और जो अपने अहंकार में रहते हैं, பிறகு யாரு அவங்களோட அகங்காரத்துல இருக்கிறாங்களோ, जिनको अपनी बुद्धि का अहंकार होता है, யாருக்கு அவங்களோட புத்தியினோட அகங்காரம் இருக்குமோ उनकी बुद्धि ध्वंसकारी बनती है। அவங்களோட புத்தி துவம்சகாரி ஆயிடும். அப்படின்னா விநாச பண்றதாக இருக்கும். दुनिया का निर्माण नहीं कर पाते, உலகத்தை உருவாக்க கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. नई दुनिया के निर्माण में कोई भी सहयोग नहीं दे पाते। புது உலகத்தை உருவாக்குறதுக்காக எந்த விதமான உதவிய கூடயும் செய்யக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. लेकिन पुरानी दुनिया के ध्वंस में उनकी बुद्धि लग जाती। ஆனா பழைய உலகத்தினோட துவம்சம் பண்றது அப்படின்னா விநாச பண்றதுல அவங்களோட புத்தி அதுலதான் இருக்கும். तो देखो तुम्हारा पार्ट कितना अच्छा है। அப்ப பாருங்க உங்களோட பாட்டு எவ்வளவு நல்லா இருக்குது. और जो परमात्मा बाप साकार के संपर्क संबंध है, பிறகு யாரு பரமாத்மா அப்பாவினோட சாக்கார சம்பந்தத்துல தொடர்புல
और प्रैक्टिकल अनुभव में नहीं आ पाते, பிறகு பிராக்டிக்கல் அனுபவத்துல யாரால வர முடியாதோ उनका पार्ट कितना नीचा गिर जाता है। அவங்களோட பாட்டு எந்த அளவுக்கு கீழே விழுந்துடுது, मेंटेलिटी कितनी नीचे गिर जाती है। மென்டாலிட்டி எந்த அளவுக்கு கீழே இறங்கிடுது, விழுந்துடுது। तो 50-60 वर्षों के अंदर उन्होंने ये इन्वेंशन निकाली है। அப்போ 50-60 வருஷங்களுக்குள்ள அவங்க இந்த இன்வென்ஷனை உருவாக்கி இருக்காங்க। अभी देखो இப்போ பாருங்க साइंस का कितना जोर बढ़ गया है। சயின்ஸினோட பிரபாவம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குது। जितना जितना साइंस का जोर बढ़ता जाता है, எந்த அளவுக்கு சயின்ஸினோட பிரபாவம் அதிகமா இருக்குதோ तुम बच्चों में भी नंबरवार साइलेंस का जोर बढ़ना चाहिए। குழந்தைகளான உங்களுக்குள்ளேயும் நம்பர் வார் சைலன்ஸினோட பிரபாவம் அதிகமாகணும்। लेकिन यहाँ सबसे बड़े से बड़ा पेपर है बाप की पहचान का। ஆனா இங்க எல்லாத்த விட பெரியதிலும் பெரிய பேப்பர் என்னன்னா அப்பாவினோட அறிமுகம், அப்பாவை தெரிஞ்சுக்கிறதுல। बाप की पूरी पहचान करते करते माया रोला डाल देती है। அப்பாவினோட அறிமுகத்தை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னா மாயா தடைய போடுது। तो बच्चे निश्चय बुद्धि अनिश्चय बुद्धि, निश्चय बुद्धि अनिश्चय அப்போ குழந்தைகள் என்னன்னா நிश्चय புத்தி அனிश्चय புத்தி बुद्धि के चक्र में आते रहते हैं। பிறவி நிश्चय புத்தினோட சக்கரத்துல வந்துட்டே இருக்காங்க। और जो प्राप्ति थोड़े समय में जास्ती करनी चाहिए, பிறகு இந்த பிராப்தி கொஞ்ச நேரத்துல அதிகமாக என்ன அடையணுமோ से वंचित रह जाते हैं। அதிலிருந்து அவங்க வஞ்சிதம் ஆயிடுறாங்க, அப்படின்னா மிஸ் பண்ணிக்கிறாங்க। अभी टाइम वेस्ट करने का टाइम नहीं है। அப்ப சொல்றாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிக்கிற நேரம் இல்ல। कोई जज होते हैं, இப்போ ஒரு ஜட்ஜ் இருக்காங்க, फैसला करने में सारी जिंदगी लगा देते हैं। அவங்க டெசிஷனை எடுத்துக்கிறது இல்ல, அப்படின்னா அந்த நிர்ணயம் பண்றது இல்ல, முழு வாழ்க்கையே அதுலயே போயிடுது, பண்றது இல்ல। और फैसला नहीं कर पाते। ஆனா அந்த நிர்ணயத்தை கொடுக்க முடியறது இல்ல அவங்களால। 10-20 वर्षों के बाद 10 வருஷம் 20 வருஷங்களுக்கு பிறகு फैसला झूठा दे देते हैं। பொய்யான தீர்ப்பை கொடுத்துடுறாங்க। बाप कहते हैं तुम सब बच्चे जज हो। அப்பா சொல்றாங்க குழந்தைகளான நீங்க எல்லாருமே ஜட்ஜ் ஆயிருக்கீங்க, जज करो। ஜட்ஜ் பண்ணுங்க। कि ऊंचे ते ऊंचे बाप कौन है। உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா யாரு। माया जो रोला डालती है, அந்த சிஸ்டர் சொல்றாங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு பிறகு கூடயும் ஜட்ஜ் பண்ணணுமா। அப்ப பாபா சொல்றாங்க மாயா தடைய போடுது இல்லையா, पक्का पक्का जजमेंट दो। பக்கா பக்கா தீர்ப்பை கொடுங்க। तो निश्चय बुद्धि தீர்ப்பை பண்ணுங்க, அப்போ நிश्चय புத்தி विजयते बन जावेंगे। வெற்றியை அடைஞ்சிடுவீங்க। विजय माला के मणके बन जावेंगे। விஜய் மாலாவினோட மணிகள் ஆயிடுவீங்க। नहीं तो अनिश्चय बुद्धि இல்லன்னா அனிश्चय புத்தி विनश्यते की लिस्ट में जावेंगे। வினஷத்தினோட லிஸ்டுக்கு போயிடுவீங்க। कोई आत्मा का विनाश नहीं होगा। இப்போ ஆத்மாவினோட விநாசம் ஒண்ணும் ஆகாது, शरीर का विनाश नहीं होगा। சரீரத்துக்கான விநாசம் ஒண்ணும் ஆகாது। किसका विनाश होगा। யாரோட விநாசம் ஆகும், पद का विनाश हो जाएगा। பதவியினோட விநாசம் ஆயிடும்னு சொல்றாங்க।
ऊंचते ऊंच माला में से नीचते नीच माला में गिरेंगे। உயர்ந்ததிலும் உயர்ந்த மாலையிலிருந்து தாழ்ந்ததிலும் தாழ்ந்த மாலைக்கு இறங்கிடுவீங்க, கீழே விழுந்துடுவீங்க. ऊंचते ऊंच माला कौन सी है? உயர்ந்ததிலும் உயர்ந்த மாலை எதா இருக்குது? रुद्रमाला में भी ऊंच माला कौन सी है? ருத்ர மாலால கூடயும் உயர்ந்த மாலா எதா இருக்கு? 8 मणके 8 மணிகள் जो त्रिनेत्री बाप के सर के ऊपर रखी होती है. त्रिनेत्री அப்பாவினோட தலை மேல அவங்கள வெக்கப்படுகிறாங்க. और नीचे 3 इंच माला कौन सी है? பிறகு தாழ்ந்ததிலும் தாழ்ந்த மாலை எதா இருக்குது? वो भी रुद्रमाला है. அதுவும் ருத்ரமாலா தான். और ये भी रुद्रमाला है. பிறகு இது கூடயும் ருத்ரமாலா தான் இருக்குது. छोटी थी छोटी ऊंचते ऊंच रुद्रमाला है 8 की. சின்னதிலும் சின்ன உயர்ந்த மாலா இருக்குது ருத்ரமாலா. 8 रुद्राक्ष के मणके ऊंचते ऊंच. 8 ருத்ராட்சி மணிகள் உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க ஆயிருக்காங்க. असल सूर्यवंशी, உண்மையான சூரியவம்சிகள், ரியலான சூரியவம்சிகள். और नीचे नीचे रुद्रमाला है 500-700 करोड़ की. பிறகு தாழ்ந்ததிலும் தாழ்ந்த ருத்ரமாலா இருக்குது 500 கோடி ஆத்மாக்கள்து. अभी मालाएं तैयार हो रही है. இப்ப மாலைகள் ரெடி ஆயிட்டு இருக்குது. सारी दुनिया को संदेश मिलना है. முழு உலகத்துக்கே சந்தேஷம் அப்படினா அறிமுகம் கிடைக்கணும். सारी दुनिया को भगवान बाप की पहचान मिलनी है. முழு உலகத்துக்கே பகவான் அப்பாவினோட அறிமுகம் கிடைக்கணும். और उस पहचान के आधार पर பிறகு அந்த அறிமுகத்தினோட ஆதாரப்படி नंबरवार प्राप्ति करेंगे. நம்பர்வாராக பிராப்தியை அடைவாங்க. ओम शांति. ओम शांति.